இந்த வீடியோவில் ஃபேப்ரிகேட்டர் கிராஃப்ட் பண்ண போகிறோம், அப்புறம் ஃபார்மிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சிட்டி நார்மல் செய்ய போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அடுத்து கேஆர்ஜி தமிழ். இது உங்கள் அல்டிமேட் சீரிஸ் மொபைல் எடிஷன் பார்ட் 4. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு நிமிஷம் நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இப்படி ப்ரோ ஆல்ஃபா ராப்டர் அவ்வளோ சீக்கிரம் போட்டு தள்ளீங்க, ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணி தானே வச்சு ப்ளே பண்ணுறீங்க, அது சீட்டிங் தானே ப்ரோ, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். நானும் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு சாரி ப்ரோன்னு கேட்டார். சாரி கேட்க வேண்டியது அவர் கிடையாது, நான் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக வச்சுட்டேன். ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போது டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, நம்ம போன வீடியோ 100 கேவ் போயிருப்போம். அந்த 100 கேவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைட்ரு, அந்த புல்மோனோஸ்காம்பியஸ் அவனுங்களெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா சிட்டின் எடுத்திருப்போம். அந்த சிட்டின் நிறைய இருந்துச்சு, 200 மேலே இருந்துச்சு. சரி, எதுக்கு அந்த சிட்டினை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் சிட்டின் நம்ம செஞ்சேன். கிராஃப்ட் பண்ண 6 முறை எக்யூப் பண்ணேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அப்புறம் ஸ்மித்திக்கு இந்த ஃபேப்ரிகேட்டர் அன்லாக் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை ஹேட்ச் பண்ணுறதுக்கு, டைனோசர் முட்டையெல்லாம் ஹேட்ச் பண்ணுறதுக்கு ஏர் கண்டிஷனர் வேணும். அதுக்கு இந்த ஃபேப்ரிகேட்டர் இருந்தால் அதில் தான் இதை கிராஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு தேவையான பொருளை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட ஆக்சுவலி எல்லா பொருளுமே அந்த ஸ்மித்திலே இருந்துச்சு. ஸ்பார்க் பவுடரை மட்டும் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம ஃபேப்ரிகேட்டரை கிராஃப்ட் பண்ணி இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் தேட்ச் ஃபவுண்டேஷனில் வச்சு ஃபேப்ரிகேட்டரையும் பிளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. பயங்கரமாக இருக்குடா. பக்கத்தில் இருக்க ஃபோர்ஜில் பார்த்தீங்கன்னா மெட்டல் இருந்துச்சு. சரி, இருக்கிற மெட்டலை வச்சு இருக்கிற அந்த லாங் நெக் ரைஃபில் கிராஃப்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த லாங் நெக் ரைஃபில் கிராஃப்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இன்னும் கொஞ்சம் மெட்டல் இருக்கே, அப்படியே அந்த கத்தியும் கிராஃப்ட் போட்டுருவோம்னு சொல்லி கத்தியும் கிராஃப்ட் பண்ணுறேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் பிடிச்ச டேப்பு ஜெராக்கு ஒரு சேடல் கிராஃப்ட் பண்ணேன். கிராஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓட்டி பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு ஜெராக்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டாமினா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் வெயிட்டு தூக்கிட்டு போக மாட்டானுங்க. வேறு விஷயம், இவங்களை வச்சு நம்ம வேகமாக பறந்துக்கலாம். அதுக்கு தான் டேப்பு ஜெராலாம் யூஸ். மேக்ஸிமம் 3 பேர் கூட உட்காரலாம். டேப்பர்ஸரை ஓட்டி முடிச்சுட்டு லேண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு பார்த்தா இந்த ட்ரைக்கு பைய நம்ம ஃபேப்ரிகேட்டரை உடச்சு தள்ளிட்டான் நண்பர் இல்லையா. இவனை போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறது, திரும்ப ஃபேப்ரிகேட்டரை கிராஃப்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிகேட்டரில் இந்த ஜென்ரேட்டரு, அதுக்கு மேலே ஒரு ஒயரு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரிக் இதை சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இதையும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரிட்ஜு, ஏசிலாம் வச்சோன்னா அது கரெக்டாக அதுக்கான கரண்ட்டை பாஸ் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், என்ன இவன் வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து கிராஃப்டிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கானே. இதில் ஒன்று இருக்குது நண்பர்களே, நம்ம ஒரு முக்கியமான ஆள். அதாவது பார்த்திங்கன்னா அந்த டைனோசர் இருந்தால் நம்ம ஃபார்மிங்லாம் ஈஸியாக பண்ணலாம். அவனை தான் பிடிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மிங் பண்ணணும். நமக்கு இந்த ஃபுட்டுக்கான பிரச்சனை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அனிமல் அடிச்சோன்னா நமக்கு ரா மீட்டு அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பிவோர் அனிமல்ஸ், அதாவது இந்த பராசர் மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இந்த பெரிஸ் கொடுத்து தான் டேப் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த லாங் கிராஸ், அதாவது பார்த்திங்கன்னா சோளம், இந்த எலுமிச்சப்பழம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணோம் அப்படின்னா அதை கொடுத்தோன்னா அந்த டேமிங் ப்ராசஸ் அதிகமாகவும் லெவலும் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபார்மிங்க்கு முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா தண்ணி தான். அதுக்கு தண்ணி வேணும்னா நம்ம பைப்பு வச்சு அதை சப்ளை பண்ணணும் தண்ணியை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே நண்பர்களே, ஃபார்மிங்க்கு அடுத்து முக்கியமானதே பார்த்திங்கன்னா இந்த கிராப் பிளாட் தான். இங்கே தான் நம்ம செடியே வைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி எங்கே கொட்டுது பாருங்கள், அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது கீழே இந்த பிளாட்டை வச்சாச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான தண்ணிலாம் கிடைக்கும். அடுத்து செடி வளரணும்னா தேவையானதே பார்த்திங்கன்னா ஒரு விதை தான். அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற ஒரு கிராப் பிளாட்டுக்கும் பிரித்து விதையெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், நம்ம உரம் போடணும். இந்த கேமில் உரம் அப்படின்னு, ஆர்க்கில் உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைனோசரோட கர்மா என்ன இப்படி நாறுது. அந்த விஷயத்துக்கு ஸ்பெஷலிஸ்டான ஒரே ஒரு டைனோசர் இருக்குது. அந்த டைனோசரை தான் பிடிக்க போகிறோம். அவன் பேர் ஃபியோமியா. இவங்கிட்ட ஸ்டிம்பெரி, அந்த ஸ்டிம்பெரியை கொடுத்தோன்னா இவன் அன்லிமிட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பான். அதை எடுத்து நம்ம ஃபெர்டிலைசர் இல்லைனா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இப்போ அவனை தேடி தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்வாம்ப் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மேடு மாதிரி ஏரி, அந்த இடத்துக்கு தான் தேடி போய்கிட்டு இருக்கோம். இவனை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே. இவனுக்கு லெவல் முக்கியம் கிடையாது. ஏன்னா இவன் போடுறது பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணி ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு லெவல் முக்கியம் கிடையாது. இவனுக்கும் நான் ஆரோ விட்றேன், ஒரு 10-15 ஆரோ மாதிரி இதாகிடுச்சு நண்பர்களே. ஒரு 20 லெவல் தான் இருப்பான். இவனுக்கு 5 ஆரோ விட்டாலே இதே இருக்கும். ஆரோ படமாட்டுருந்து, நான் கிராஸ் போல தான் வச்சு பண்ணுறேன், ஆனால் படமாட்டுருந்து. இப்படியே ஒரு வழியாக இவனை அன்கான்ஷியஸ் பண்ணியாச்சு. அன்கான்ஷியஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், நான் வீட்டிலேருந்து பேஸ்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா பெரிஸே கையில் எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே செடி இருந்துச்சு ஸ்வாம்புனால. அதை அப்படியே கையிலேயே பெரிஸை பறித்து இவனுக்கு மெஜோபெரி, அதை பார்த்திங்கன்னா எல்லா ஹெர்பிவோர்ஸும் பார்த்திங்கன்னா மெஜோபெரி கொடுத்தா ஈஸியாக டேம் ஆயிரும். ஏன்னா மெஜோபெரி தான் அதிகமாக சாப்பிடுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற எல்லா பெரிஸும் எடுத்து கொடுத்துட்டேன். ஒரு வழியாக இவனையும் டேம் பண்ணி முடிச்சாச்சு.
டேம் பண்ண கையோட இவனையும் ஃபாலோ பண்ணி பேசிக்கிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன, இவனை பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த ரீசனுக்கு தான். போய் ஸ்டெம்பெரியை பார்த்தீங்கன்னா நம்ம பராசர் கிட்ட இருந்தோ ஸ்டெகோ கிட்ட இருந்தோ 2 பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம் நண்பர்களே. பயங்கரமா இருக்குடா. அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராப் பிளாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அது சின்ன ஒரு செடி மட்டும் கண்டு மட்டும் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுவே ஃபுல்லாக வளர்ந்து நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபேப்ரிகேட்டர் செஞ்சுருப்போம், கன்று நிறைய செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செஞ்சுருந்தோம், பியோமியா பிடிச்சிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 6 வீடியோ கூடி சீக்கிரம் வருது, அதில் வெறித்தனமாக பண்ணுறோம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுது உங்கள் KRG. பாய் கைஸ்.